ஏய் என்னப்பா எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? யாருக்காவது பர்த்டேவா? இல்ல மேம். அப்புறம் என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு வேற கிளாஸ் இருக்குல்ல. அது வந்து மேம், எங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு. என்ன? பவியால அன்னைக்கு அவளால கடைசி எக்ஸாம் எழுத முடியாம போச்சுல. ஆமா. அவ திரும்பி அந்த எக்ஸாம் எழுத நீங்க இன்னொரு சான்ஸ் மட்டும் கொடுக்கணும் மேம். என்ன அர்ஜுன், விளையாடுறியா? முடிஞ்சு போன எக்ஸாம திரும்பி எப்படி எழுத முடியும்? புரியுது மேம். ஆனா அந்த எக்ஸாம் பவி எழுதாததுனால தான் அவளால ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்க முடியல. இப்போ அதை மட்டும் அவ எழுதிட்டா கண்டிப்பா பவி தான் மேம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவா. அது எனக்கும் தெரியுமே. பவிதா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவான்னு நானும் நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆனா என்ன பண்றது, அவளோட பேட் லக் கரெக்டா எக்ஸாம் டைம்ல உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். ஐயோ, அது பவியோட பேட் லக் இல்ல, என்னாலதான் அவளுக்கு இப்படி ஆச்சு. என்ன சொல்ற? அர்ஜுன் நீ சும்மா இரு பவி. மேம், அன்னைக்கு டியூஷன்ல நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுல இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக தான் பவி எனக்கு பதிலா பனிஷ்மெண்ட் வாங்கி மழையில நின்னுட்டா. ஓ, அதனாலதான் அவளுக்கு ஜுரமே வந்துச்சு. இல்லனா பவி எந்த பிரச்சனையும் இல்லாம கடைசி எக்ஸாம் எழுதி அவ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்திருப்பா மேம். ப்ளீஸ் மேம், ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்க இவளுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா பவி கண்டிப்பா எக்ஸாம் சூப்பரா எழுதிடுவா மேம். நீ சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது. உன்னால இப்படி ஆயிடுச்சேன்னு நீ வருத்தப்படுறேன்னு தெரியுது. ஆனா ஸ்கூலுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குல்ல. ரூல்ஸ் படி ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான், ரீசான்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா. அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 2000 தடவைக்கு மேல தோத்து போனாருன்னு. அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காம போயிருந்தா நம்மளுக்கு லைட்டு கிடைச்சிருக்குமா மேம்? பவி எக்ஸாம் எழுதி தோத்து போயிருந்தா கூட பரவாயில்ல, அவ எக்ஸாம் எழுத முடியாம தானே மேம் போச்சு. அப்புறம் ஏன் மேம் அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க கூடாது? நீங்க இந்த வாய்ப்பை கொடுங்க. அதுல பவி தோத்துட்டா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேக்குறோம். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். டேய் கேளுங்கடா. சரி சரி சரி, சின்ன பசங்களா இருந்தாலும் ரொம்ப பக்குவமா இருக்கீங்க, அது நல்ல விஷயம். அதுக்காக நான் பவிக்கு இன்னொரு சான்ஸ் தர ரெடி தான். ஆனா இத நான் மட்டுமே முடிவெடுக்க முடியாது. முதல்ல பிரின்சிபால் கிட்ட இத பத்தி நான் பேசுறேன். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டா பவிய இன்னொரு தடவை எக்ஸாம் எழுத நான் விடுறேன். ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும், ஓகேவா? சரிங்க மேம். நான் பிரின்சிபலை பார்த்து பேசிட்டு என்னன்னு சொல்றேன்.